ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ஏன்னா என்ன கேள்வின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது ரோட்டோரத்தில் வடக்கர்ஸ், அதாவது மேற்கத்திய இந்த ஹிந்திக்காரங்க விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, வடதமிழர்கள், வடநாட்டு தமிழர்கள் வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம தமிழர்கள்னே வருது. வட மாநிலத்தவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து ரோட்டு கடையில் நிறைய ஜாமான்லாம் போட்டு விற்பாங்க. உதாரணத்துக்கு தெருவுக்குள்ளே போர்வையெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அந்த போர்வை வாங்கும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 500ரூவாக்கே 2 போர்வை 3 போர்வை கம்பளி போர்வை, உண்மையான கம்பளி போர்வை, ஒரிஜினல் கம்பளி போர்வை அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அப்படி வந்து எப்படி அவங்களுக்கு அவ்வளோ சாத்தியம்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஊரில் அதே கம்பளி போர்வை 2000 ரூபாய்க்கு விற்கும். அதே கம்பளி போர்வை அதே சைஸில் 3 தருவோம் 500 ரூபாய்க்கு. இது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சதில்லை. ஏன்னா நமக்கு விலை எங்கே கம்மியாக இருக்கோ அவங்க தான் நல்லவங்க. விலை கூட யார் கொடுக்காங்களோ அவங்களாம் கெட்டவங்க. இப்படித்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. எங்கேயுமே ஒன்று கூட இருக்குது, யாராவது மலிவாக தர்றாங்கன்னா அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. மலிவாக தர்றாங்கன்னா ஓடி போய் வாங்கிடுவோம். இப்படித்தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம மக்கள் வந்து ஏமாந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே அந்த போர்வை பார்த்திங்கன்னா 4 மாதம் 5 மாதம் கழித்து உப்பு தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இவ்வளோ பெருசாக பஃப்பாக இருக்குது அப்படின்னா சப்புன்னு வற்றி போயிடும் அந்த போர்வை. வெறும் நம்ம ஊர் காட்டன் நூல் போர்வையை விட மோசமாக போயிடும். இந்த மாதிரிலாம் தான் ஏமாத்துறாங்க நிறைய இடத்துல. இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, என்னைய கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோரத்தில் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு பெரிய பெரிய பாத்திரமாக தர்றாங்களே, ஏன் உங்களால் தர முடியல, நீங்கள் என்ன இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது என்னையன்னு குறிப்பிட்டு பொதுவாக கேட்டாங்க. இப்போ கடையிலையோ, பாத்திர கடையிலையோ இல்லை பாத்திரம் தெருவில் விற்க வரவங்ககிட்டே வாங்கினா அதிக விலையாக இருக்குது, 300ரூவா 400ரூவா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு பாத்திரத்தை. ஆனால் ரோட்டு கடையில் போட்டு விற்கக்கூடிய ஹிந்திக்காரங்க மட்டும் எப்படிக்கா 100 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய குண்டான்லாம் தர்றாங்க, அது நல்லா இருக்குது, வெயிட்டாக இருக்கே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ அதுக்கு பதில் தெரியல. நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நாங்கள் வந்து வாங்கி விற்கிறோம்ப்பா, அதனால் எங்களுக்கு விலை கூட, நாங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா கூடத்தான் இருக்கும். ஏன்னா வண்டி பெட்ரோலு கூட, கூட கூட்டு போகிற ஆளுக்கு சாப்பாடு எல்லாமே சேர்த்து அவங்க ஏதோ ஒரு 10 ரூபா தான் லாபம் வரும், இது எல்லாமே போக. அதனால அவங்க அந்த ஒரு கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, அவங்க போய் நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு விலை கம்மியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னது தப்பு. உண்மையிலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரு பாத்திர வியாபாரத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு அம்மா சொன்னதை எனக்கு வந்து அவங்க முகம் காட்ட வேணான்ட்டாங்க. அவங்க சொன்னதை எனக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. அவங்க பேசும்போது நான் கேட்டேன். என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிந்திக்காரங்க விற்ற அலுமினிய பாத்திரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பெரிய அலுமினிய பாத்திரம். இது நம்ம தமிழ்நாட்டில் அவங்க எங்கே வாங்கினாங்களோ இது ஒரிஜினல் அலுமினிய பாத்திரம். இப்போ இது ரெண்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பாத்திரத்தை எப்படி அவன் 100 ரூபாய்க்கு கொடுத்தான், இதை இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். இது என்ன தெரியுமா? மேக்னைட்டு காந்தம் ஒட்டிக்கிருச்சு. இது என்னதுன்னா இரும்பு. அவன் அலுமினியன்னு சொல்லி இரும்பு எடுத்துருக்காங்க ஹிந்திக்காரன். இங்கே பாருங்கள், தெருவில் ஒரு அம்மா அலுமினியன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட பழசில் போட வந்திருக்காங்க. பழசில் போட்டுட்டு புது அலுமினியம் வாங்கலான்ட்டு. இதை வந்து இடம் வச்சு என் வீட்டுக்காரர் பார்க்கல. ஒரு அலுமினியம் அது வியாபாரிக்கு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, ஒரு அலுமினிய பாத்திரத்துக்கு காதுன்னு ஒன்று இருக்குது. எங்களுடைய அலுமினிய பாத்திரத்தில் எந்த இதுலேயுமே காது இப்படி அடிக்க மாட்டோம். ஏன்னா அலுமினிய பாத்திரத்தில் காது இந்த மாதிரி வராது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அலுமினியத்தில் சில்வர் அடித்தா வெயிட் தாங்காது, பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்போ இது சில்வராக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் பார்த்தா வியாபாரத்தில் எப்பயுமே காந்த வச்சு ஒட்டி பார்ப்பாங்க. படக்குன்னு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் ஹிந்திக்காரன் வைக்கிற அலுமினிய பாத்திரம்.
இரும்பை வந்து அலுமினிய பாத்திரம்னு போய் சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க. இதை நம்பி நம்ம மக்களும் ஏமாந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், காந்தம் கைப்பிடி பாருங்கள், காந்தம். இதே நம்ம ஊர் ஒரிஜினல் அலுமினிய பாத்திரம் பாருங்க, ஒட்டாது, எங்கேயுமே ஒட்டலையா. இன்னொன்று, இரும்பு வந்து விலை கம்மி, சீக்கிரம் ஹீட் ஆகக்கூடியது இரும்பு. அதாவது பொறுமையாக ஹீட் ஆகும், ரொம்ப நேரம் அதில் ஹீட்டு தாங்கக்கூடியது. அலுமினியம் அப்படி கிடையாது, சீக்கிரமே ஹீட் ஆயிரும், சீக்கிரமே ஹீட்டை இழந்துரும். இதுதான் உண்மையான அலுமினியம். நம்ம மக்கள் இப்படித்தான் ஏமாந்து போகிறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய அலுமினிய பாத்திரத்தை விலை கம்மியாக வாங்குறவங்க ஏமாந்து போயிடாதீங்க. வேணா உங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஏற்கனவே நீங்கள் ஹிந்திக்காரங்கள்ட்ட 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மேக்னைட்டை வச்சு ஒட்டி பாருங்கள், ஒட்டுதா இல்லையான்னு. இப்படி ஒட்டுச்சுன்னா நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இரும்பு விற்கும் போது விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக போகும். பழசில் போட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு தான் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதே அலுமினியம் பழசு வந்து பார்த்திங்கன்னா கிலோ 170 ரூபா கிட்ட இந்த மாதிரி வாங்குறாங்க. அதனால் யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி வச்சு ஒட்டி பாருங்கள், நல்லா தெரியும். பார்க்க அலுமினியம் மாதிரியே இருக்குது. இதை யாராவது இரும்புன்னு சொன்னால் நம்புவாங்களா? பாருங்கள், சேம் புது பாத்திரம் அலுமினியம் இருந்தால் தெரியும், ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், ரெண்டுமே அலுமினியம் மாதிரியே இருக்குது. அதனால் விழித்து கொள்ளுங்கள். விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு நட்டமாக தான் ஆகும். அதனால் ஒரு முடிவு எடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னா, விலை கம்மியாக இருக்குது இங்கே கூட இருக்குது அப்படின்னா, எதனால் அங்கே கூட இருக்குது, எதனால் இங்கே கம்மியாக இருக்குங்கிறத யோசிங்க. இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அந்த அம்மா பழசு போட வந்தப்போ அவங்க மனசு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு. அது மாதிரி தான். தயவு செஞ்சு நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.